Mad Rabbit, India's finest audio wearable brand. Starting at 999. இது ஒரு பெரிய குரூப். இப்போ திருடுறாங்கல்ல, திருட்டு மாதிரி இது நவீன கொள்ளை. இது கல்யாணம் பண்ணாதான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் நிறைய விஷயங்கள் அவங்க எடுத்துகிட்டு வர முடியுங்கிறதுனால, நகையாக இருக்கட்டும், இல்லை இவங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, இவங்க பேரில் இடமே கூட வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வருது. ஸோ அதனால இது வெரி வெல் பிளான்டு செட்டப். சிம் கார்டு ஈஸியாக மாற்றிடலாம், உங்களுக்கே தெரியும். ஆதார் கார்டு மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த கேஸில் டிவோர்ஸ் கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்களா மேடம், நாங்கள் இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் வச்சுக்கொண்டு வருவாங்க. வாட் ஐ ஆல்வேஸ் டெல் தம் இஸ் கெட் த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இன் ஹேண்ட். கோர்ட்டில் இருக்க டிவோர்ஸ் பேப்பரும் இதுவும் சேம் தானா அப்படிங்கிறத நாங்கள் ஸ்டடி பண்ணினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கேஸே தொடுவோம். நீங்கள் எப்படி பட்டா ஆன்லைனில் எடுக்கிறீங்க, அது போல் ஒருத்தரோட டீட்டெயில் போட்டால் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்கிறதும் ஆன்லைனில் வரணும். ஏன்னா எல்லாருமே நல்லா ஏமாத்துறாங்க. டார்கெட் பண்ணுற பீப்புள் எஸ்பெஷலி இஃப் இட் இஸ் மென் அப்படின்னா 30+ தான் டார்கெட் பண்ணுறாங்க. 30, 38, 39, 40 வயசில் வரைக்கும் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் கரெக்டாக மாட்டுவாங்க. இவங்க ஸ்கெட்ச் போட்டு பண்ணுவாங்க. இந்த பொண்ணு நிறைய பணத்தை எங்கள் ஃபேமிலிக்கு வேணும்னு கேட்டு வாங்கி கொண்டு போய் நான் ஆந்திராவில் இருக்கேன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இவங்களை அங்கே கூட்டிகிட்டு போனது கிடையாது. ஸோ இந்த மேட்ரிமோனியல் சைட்ஸ்லாம் தே ஆர் நாட் பீயிங் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ப்ராப்பரான விஷயங்கள் அவங்க வெரிஃபை பண்ணுறதே இல்லை தம்பி. அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாவை அவங்க ஃபீட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். என்கொயர் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் இவங்க மேலே எடுப்பாங்க, எந்த மாதிரி தண்டனை இந்த கேஸுக்கு இவங்களுக்கு கிடைக்கும்? இது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. தண்டனைங்கிறதெல்லாம் அவங்க தப்பிச்சிடுறாங்க எப்படியா இருந்தாலும். ப்ராபபிலிட்டிஸாக நம்ம பார்க்கும்போது எது ரொம்ப ஜாஸ்தியாக நடக்குது? இந்த பர்டிகுலர் கேஸ் பொறுத்த வரைக்கும் விமன் ஏமாத்துறது நிறையா. இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் மேம், அதாவது ஒரு பெண் 28 இயர்ஸ் ஓல்டு 50க்கும் மேற்பட்ட ஆண்களை கல்யாணம் பண்ணி லைக் மோஸ்ட்லி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? நியூஸ் சேனலில் பார்த்தேன். 28 இயர்ஸில் 50 கல்யாணங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள், என்னுடைய கருத்துப்படி. ஓகே, பட் நீங்கள் இந்த மாதிரி கேஸஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க. மேக்ஸிமம் எவ்வளோ ஏமாற்ற முடியும்? ஏன்னா இது கண்டிப்பாக 50ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ஃபிகர் கண்டிப்பாக ஒரு 10-20 ஏமாற்றுவாங்க. ஓகே, இது ஒரு பெரிய குரூப். இது ஏமாத்தணும். இப்போ திருடுறாங்கல்ல, திருட்டு மாதிரி இது நவீன கொள்ளை. இது கல்யாணங்கிற பேரில் கொள்ளை. இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க செட் ஆகிடுவாங்க. அதாவது ஒரு தாய்மாமன், அந்த ஃபேமிலியே அப்படி இருக்கும். எல்லாம் அவங்களே தாய்மாமனே போய் இதுக்கு தூது போவார். நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ண கேஸ் அதுதான். தூது போய் ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் ஆகி போய் உட்காந்து, அவங்க பெரிய வசதியானவங்கன்னு தெரிஞ்சு கல்யாணம் ஆகி போய் உட்காந்து, இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டி சரியில்லைன்னு சொல்லி எங்ககிட்ட வரும்போது நாங்கள் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது தான் இது இன்னொரு வீட்டுக்கு போகுது, அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த ஃபேமிலிக்கு இவங்ககிட்டேருந்து ரிலீஃப் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா இந்த பொண்ணு நிறைய பணத்தை எங்கள் ஃபேமிலிக்கு வேணும்னு கேட்டு வாங்கி கொண்டு போய் நான் ஆந்திராவில் இருக்கேன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இவங்களை அங்கே கூட்டிகிட்டு போனது கிடையாது. அது பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா சென்னையிலேயே இங்கே ஒரு இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, தனியான வீடு இருக்கும் இல்லைங்களா, அவுட்ஸ்கர்ட்ஸில், அந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு அங்கேருந்து பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அது ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. அது ஒரு ஃபேமிலி செட்டப் மாதிரியே இருக்கும். அம்மா, அப்பா, தாய் மாமன், ஒரிஜினலாகவும் இருக்கும், டூப்ளிகேட்டாகவும் இருக்கும், ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்படி ஏமாத்துறாங்க. ஸோ இப்போது இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் செல்வி அப்படிங்கிறவங்க நடுவில் ஷி வாஸ் அந்த ஒரு புரோக்கர் மாதிரி, லைக் மிடில் மேன் மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் லைக் 2 பேர்த்தோட காண்டாக்டாக இருந்திருக்குது. இவங்க அந்த மேட்ரிமோனியல் சைட்டில் இருந்தாலுமே 2 பேர்த்துக்கான காண்டாக்ட் இவங்களாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இது நமக்கு வெளியில் தெரிஞ்ச ஒருத்தங்க தான் இருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி செட்டப்பே இருக்கும் தம்பி. இப்போ நான் சொன்னதில் அந்த தாய்மாமன் அவர் தான் இந்த மாதிரி பீப்புள்கிட்ட போய் பேசி செட் பண்ணுறது கல்யாணத்தை. கல்யாணம் பண்ணால் தான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் நிறைய விஷயங்கள் அவங்க எடுத்துகிட்டு வர முடியுங்கிறதுனால, நகையாக இருக்கட்டும், இல்லை இவங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, இவங்க பேரில் இடமே கூட வாங்குவாங்க. ரொம்ப பணக்காரங்கன்னா இடமே கூட வாங்கிடுவாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது. ஸோ அதனால் இது வெரி வெரி வெல் பிளான்டு செட்டப்.
இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் ஒர்க் பண்ணுவாங்க, இதுக்கு சிங்கிளாக ஒர்க் பண்ண மாட்டாங்க இது. அண்ட் இப்போ வந்து இந்த விஷயம் வந்துட்டு இட் ஹஸ் பீன் ஹேப்பனிங் லைக் வெரி குவிக். லைக் அதுக்குன்னு சில, ஏன்னா டக்குன்னு வந்து எல்லாமே மாற்றிட முடியாது. லைக் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா லைக் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும், சிம் கார்டு முதல்ல வந்து டக்குன்னு மாற்றிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஹவ் டு தே பிளான் ஆல் தீஸ் திங்ஸ்? ஒரு சில விஷயத்தில் மட்டும்தான் இந்த சிம் கார்டு ஈஸியாக மாற்றிடலாம், உங்களுக்கே தெரியும். ஆதார் கார்டு மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த கேஸில் என்ன இருக்குன்னு தெரியல, எக்ஸ்ன்னு தான் போடுறாங்க அந்த டிவியில் சேனலில். நான் பார்க்கும்போது அந்த ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் நமக்கு வரல, எக்ஸ்ன்னு தான் வருது அதில். ஸோ ஐ ரியலி டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங், அந்த இதில் என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த ஆதார் கார்டுங்கிற ஒரு வார்த்தை வந்ததுனால நான் என்ன சொல்கிறேன்னா, நான் நிறைய மேட்ரிமோனி வெரிஃபிகேஷன்ஸ்க்கே சொல்லுவேன். நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு வாங்க, செகண்ட் மேரேஜ் போகும்போது எங்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க டிவோர்ஸ் கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்களா மேடம், அது கிடச்சிரும், பட் ஆனால் நாங்கள் நல்ல நாள் போயிடும், நாங்கள் இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் வச்சுக்கிறோன்னு வருவாங்க. வாட் ஐ ஆல்வேஸ் டெல் தம் இஸ் கெட் த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இன் ஹேண்ட். அதுவும் ஃபேக்காக இல்லையான்னு ஐ நீட் டு செக். ஸோ டிவோர்ஸ் பேப்பர்ஸ் வந்துருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் நான் வந்து கோர்ட்டில் இருக்க டிவோர்ஸ் பேப்பரும் இதுவும் சேம் தானா அப்படிங்கிறத நாங்கள் ஸ்டடி பண்ணினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கேஸே தொடுவோம். அதர்வைஸ் ஐ டெல் த கிளைண்ட்ஸ், நீங்கள் அவசரப்பட்டு பண்ணாதீங்க. ஸோ இல்லைங்க இதுவாகிடும், நான் வந்து அப்ராடு போகிறேன், நான் கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்றேன், வேண்டவே வேணாம், இது வந்து பைகமி ஆகிடும். ஸோ வென் த டிவோர்ஸ் இஸ் நாட் கிராண்டட் தென் இட் பிகம்ஸ் அ பைகமி. ஸோ அகெயின் அது ஒரு பிரச்சனை. அவங்க மேரேஜே செல்லாது, இவங்க அதுக்காக செலவு பண்ணது நேரம் காலம் எல்லாமே வீண், பணத்துலேருந்து எல்லாமே வீண். ஸோ இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், கெட் அண்ட் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், பிளட் குரூப், இது எல்லாமே இட் ஷுட் பி அட்டாச் டு ஒரு மேரேஜ் ப்ரொஃபைல் எடுக்கிறோன்னா ஜாதகம் மெயினாக பார்க்குறீங்க பாருங்கள், அதெல்லாம் விட எனக்கு இந்த இது வேணும்னு சொல்கிறேன் நான். அதே மாதிரி இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி பட்டா வந்து ஆன்லைனில் எடுக்கிறீங்க, அதுபோல் ஒருத்தரோட டீட்டெயில் போட்டால் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்கிறதும் வந்து ஆன்லைனில் வரணும். அப்படி வந்தால் தான் வந்து இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து நல்லா ஏமாத்துறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு இப்போது ஏமாறுறது வந்துட்டு மக்கள் லைக் ஏமாறவங்க வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் அலட்சியமாக இருக்காங்களா, இல்லை போலீஸோட அலட்சியம்னு சொல்ல முடியுமா? ஏன்னா குவிக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதோ இல்லை, இதில் வந்து போலீஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. போலீஸ் அவங்க மெயின்லி மென்ட் ஃபார் நம்மளோட இது. நான் சொல்கிறது, நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நாங்கள் போலீஸ் எதுக்காக பார்த்துருக்கோம், ஒரு திருடு கொள்ளை வைடாக இப்போ அந்த வேலையை என்னால் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் பண்ணுற வேலையை வந்து போலீஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா இதில் சின்ன சின்ன வேலைகள் தான். பட் வென் த க்ரைம் இஸ் ஹேப்பனிங் இன் அ ஹியூஜ் மேனர், இந்த மாதிரி வந்து ஒரு இவங்க 50 பேருன்றாங்க, எனக்கு உண்மையிலே தெரியல 50 பேர் வந்திருக்காங்களா அந்த லிஸ்ட்லன்னு சொல்லிட்டு, மேபி ப்ராபப்ளி இன்னும் லிவிங் டுகெதரில் 50 போயிருக்கலாமே தவிர திருமணம்ங்கிற பேரில் 50 போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரியல. ஏன்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு மேரேஜ் மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு நாங்கள் பார்க்குறதில்ல. இவங்க ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், இங்கேயே தான், எங்கள் பக்கத்துலேயே தான். அது வந்து பார்த்திங்கனாக்கா அம்மா அப்பா எல்லாரும் போய் அந்த பொண்ணை பார்க்குறாங்க, அவங்க சிஸ்டரும் வந்து பார்க்குறாங்க. சிஸ்டர் தான் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. பையன் வந்து பெருசாக அதில் வந்து எந்த விதமான ஆக்ஷனுமே எடுத்துக்கல. கல்யாணம் பண்ணி வர்றாங்க. கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டிஸ் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போயிடுது. பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேட்டால் நான் வந்து ஐ வாஸ் பாம்பேயில் நான் பிறந்தேன், அதனால என்னோட இது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்த வந்து கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. குழந்த பிறந்தது கொண்டு வந்து காமிக்கலை. இவங்க போய் பார்க்க போயிருக்காங்க, கன்சீவாக வீட்டுக்கு போயிருக்கேன்னு. அவங்க கையவே உடச்சி அனுப்பிச்சிட்டாங்க, பையனோட கையை உடச்சி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ கையை உடச்சி அனுப்பிச்சதும் இந்த பையன் அங்கே போகிறதுக்கே பயந்துக்கிட்டான், போய் கூப்பிட்றதுக்கு. ஃபைனலி ஒரு டிவோர்ஸ் காப்பி வருது வீட்டுக்கு, டிவோர்ஸ் நோட்டீஸ் வருது, குழந்தைக்கு காம்பன்சேஷன் கொடுங்க, டிவோர்ஸ் கிராண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த அவன் வந்து குழந்தைய இன்றைக்கி வரைக்கும் பார்க்கல. சைல்டு இஸ் 2 years old. அப்போது வந்து இவங்க வந்து என்னென்னா டிஎன்ஏ டெஸ்ட் வேணும். இந்த பையன் அதுக்கப்புறம் தான் எங்கிட்ட பேசும்போது சொல்கிறான், அந்த பொண்ணே அந்த அம்மாவோட பொண்ணான்னு தெரியல மேடம். நாங்கள் அப்போ அவங்களுக்குமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். உண்மையிலே அவங்க அப்போ பொய் சொல்லி தானே ஒரு மேரேஜை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் நம்ம மேரேஜுக்கே போகணும். ஸோ இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாமே நான் என்ன சொல்கிறேன்னா, அஃபென்ஸ் நடந்ததுக்கப்புறம் பார்க்குறத விட
அஃபென்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. ஸோ இப்போ நீங்கள் டாக்டர் பற்றி பேசுகிறங்காட்டி இப்போ இவங்களுக்குமே வந்துட்டு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்றதும் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ அந்த குழந்தைக்கு வந்துட்டு எந்த மாதிரியான பாதிப்பை கொண்டு வரும்? ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க போது குழந்தைக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருந்திருக்கும். எந்த மாதிரியான பாதிப்பு? உண்மையிலே அந்த குழந்தை வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் அதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். குழந்தை இருக்கிற மாதிரி தெரியல. இன்கேஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ குழந்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். see if you are not interested in என்ன சொல்கிறது, ஒரு 40-50 வருஷ மேரேஜ் லைஃப் உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு பிடிக்கலன்னா ப்ளீஸ் டோன்ட் என்டர் இன் டு இட். டேக் இட் இன் டு மைண்ட் த சைல்டு இஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட். ஏன்னா அந்த குழந்தை வந்து நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரஜை. அந்த பிரஜை ஒரு நல்ல ஒரு சமூகத்தில் வளர்ந்தால் மட்டுமே அது ஒரு நல்ல குழந்தையாக வளர்ந்து நம்ம நாட்டுக்கே பிரயோஜனப்படுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த குழந்தை எப்படி வளர முடியும்? ஏன்னா இது ஒரு கேஸில் வந்து ஒரு பொண்ணே வந்து எங்கிட்ட பயந்து பேசிட்டே இருந்தா. அவங்க மாமனார் மாமியார் எங்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. மாமனார் மாமியார் இஸ் வெரி சப்போர்ட்டிவ். என் பையனை நாங்கள் விட்டாலும் விட என் மருமகளை விட மாட்டோம், என் பேரனை விட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட தனியாக உள்ள வந்து எனக்கு பயமாக இருக்குது. நான் சொன்னேன், என்னம்மா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, நீ ஏன் பயமாக இருக்குன்றேன். இல்லை மேடம், எங்கள் அப்பா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, நான் தனியாக வளர்ந்தேன், அப்போ நான் வந்து வளர்கிற மாதிரி என் பையன் வளர்ந்துருவானோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். ஆனால் அவன் நினச்சது நடந்தது. ஸோ அந்த சூழல் எங்கே நம்ம வளர்கிறோமோ, ஒரு குழந்தை வந்து பறக்கும்போது அதுக்கு எதுவுமே தெரியாது. அந்த வளரக்கூடிய சூழல்ல இருந்தால் நல்லவனாகவோ கெட்டவனாகவோ அது வளருது. இவங்க வந்துட்டு லைக் இந்த கேஸ் பொறுத்த வரைக்குமே ஆர் எனிபடி இந்த டார்கெட் பண்ணுற பீப்புள் வந்துட்டு எஸ்பெஷலி இஃப் இட் இஸ் மென் அப்படின்னா வந்து 30+ தான் டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் வந்து 30, 38, 39, 40 வயசில் வரைக்கும் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து கரெக்டாக மாட்டுவாங்க. இவங்க ஸ்கெட்ச் போட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அந்த விஷயங்களை மட்டும்தான் இவங்க பேசுவாங்க. ஸோ அதனால இந்த 30 above 30 கூட சொல்ல மாட்டேன், 35 and above கரெக்டாக டார்கெட் பண்ணி மாட்டிடுவாங்க. 35 ஆயிடுச்சுனாலே இவங்களுக்கு ஒரு விரக்தி வந்துடும் இவங்களுக்கு. அதாவது பையனுக்கு வந்து நம்ம கல்யாணம் ஆகுமோ ஆகாதோன்னு இருக்கும். சரி ஏதோ ஒரு பொண்ணு கிடச்சா போதும். டு பி வெரி ஃப்ராங்க், இப்போ ஒரு பையன் என்கிட்ட வந்து ஒரு கேஸ் கொடுத்தான். அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இது இருக்குது, வயிற்றில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம். பட் பொண்ணு நல்ல பொண்ணான்னு சொல்லுங்கள். நான் என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், இல்லை பரவாயில்லைங்க, எனக்கே இப்போ வயசாகுது, இதுக்கப்புறம் குழந்தை பறக்குமா பறக்காதான்னு தெரியாது, அதுக்கப்புறம் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு செலவு, அதுக்கு பதில் ஏதோ குழந்தை இருந்தால் ஓகே, சமூகத்தில் ஐ எம் ஆல்சோ லிவிங் வித் அ ஃபேமிலி வித் அ சைல்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு மென்டாலிட்டிக்கு பசங்க வந்துட்டாங்க. அண்ட் இப்போது இந்த மாதிரி கேசஸ்க்கு வந்துட்டு இப்போ இந்த நகை வந்துட்டு எவ்வளோ அந்த பொண்ணு வந்துட்டு வாங்கியிருக்காங்க, மாப்பிள்ளை சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க, அவங்க எல்லாமே எடுத்துகிட்டு ஏமாத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஸோ இப்போ போலீஸ்க்கு வந்துட்டு இது இவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த நகையெல்லாம் வந்து திருப்பி வீட்டு கொடுப்பாங்களா ஏமாந்தவங்க கிட்ட? இவங்க வித்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இவங்க ஆல்ரெடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஏமாத்துறதுக்குனே வர்றாங்க. இமீடியட்டே இவங்களுக்கு அதை என்ன பண்ணணுங்கிறது தெரியும். இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பையன் வந்து கோயம்புத்தூர் தம்பி he lived in US. He called me one fine day and said, மேடம், எனக்கு நான் அப்பா அம்மா இல்லை, எங்கள் மாமா தான் என்னை படிக்க வச்சார், என்னை ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், ஐ கேம் அப்ராட், ஐ வாஸ் வெரி வெல் செட்டில்டு, எனக்கும் வயசு 35 நான் வந்து மேட்ரிமோனியில் போட்டேன். ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேச ஆரம்பித்தா, எனக்கு பிடிச்சிது. ஸோ அவளை பார்க்குறதுக்காக 6 monthsக்கு ஒரு வாட்டி நான் வந்துட்டு போவேன். ஒரு வீடு எடுத்து அவங்கள வச்சுருந்தேங்க அவங்க பேரண்ட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நான் ஐ ஹாவ் அ வெரி ஹியூஜ் ஹவுஸ் இன் மை நேட்டிவ், பெரிய லான் வச்ச வீடு இருக்குது, அது இதுன்னு எல்லாமே சொல்கிறாரு. அப்போது இது எல்லாத்தையுமே அவர் அந்த பொண்ணுக்கிட்ட வளரியிருக்காரு. ஸோ அவர் என்கிட்ட வரும்போது அவர் வந்து 70 lakhs வரைக்கும் தெரிஞ்சே கொடுத்துருக்குறார். ஒரு டவுட்லேயே கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. கேஷாகவே இவரே அனுப்பிச்சிருக்கிறார் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து டவுட் வருது அப்படின்னு இருந்தார். தம்பி, உங்களுக்கு ஆல்ரெடி டவுட் இருக்குது, வாட் யூ ஹவ் டவுட்டட் இஸ் கரெக்டு. அப்போது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும், இல்லைன்னா மனசு கேட்க மாட்டேங்குது, இந்த வயசுக்கு மேலே எனக்கு ஏதாவது கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைப்பாங்களா அப்படின்னு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்தாங்க. பட் நம்ம பார்த்தோம், இது வந்து அதே மாதிரி ஏமாத்துக்கும்போது ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் இதுக்கு என்டர் பண்ணும்போது எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பணம் கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ
அப்பயே வந்து அங்கே அடிபட்டுரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது வந்துட்டு இந்த பணம் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை வேற எந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்திருந்தா வந்துட்டு ஓகே இவங்க வந்துட்டு மோசடி கும்பல், இவங்க கிட்ட கொஞ்சம் we have to stay away அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு இது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி எப்படி தெரியும் எந்த மாதிரி விஷயங்கள்? இப்போது ஒரு ஒரு பர்டிகுலர் கேஸ், அவங்களோட ப்ரொஃபஷன் கூட என்னால் இதில் சொல்ல முடியாது. த ஹோல் ஃபேமிலி வாஸ் இன்வால்வ் இன் த வெட்டிங். ஆனால் அது இட் வெண்ட் அஸ் அ வெரி ஒரு ஃப்ளாப்பாக தான் முடிஞ்சுது. அவங்க வந்து இஸ் அ யூஎஸ் சிட்டிசன். பேரண்ட்ஸ் வந்து இங்கே தமிழ்நாடாக இருந்தாலும் குழந்தை வந்து அங்கே பிறந்தனால தட் பாய் இஸ் அன் யூஎஸ் சிட்டிசன் அண்ட் இஸ் அபவுட் 40 years old. அண்ட் அவங்க வீட்டில் அப்போல்லாம் பொண்ணு பார்க்குறேன்னு கேட்டபோது இஸ் செட் ஐ டோன்ட் வாண்ட். ஏதோ அவனோட ப்ரொஃபஷன் இதில் ஹி ஹேட் டு கம் டு இந்தியா அண்ட் எஸ்பெஷலி டு தமிழ்நாடு டு கிவ் அ ட்ரைனிங் ஃபார் ஸ்பெஷல் பீப்புள். ஓகே, அந்த டைமில் இவனுக்கு வந்து நம்ம ஆளுங்களெல்லாம் பார்த்தீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வந்து Shaadi.com போட்டார். அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. அப்போது அது மூலமாக ஒரு பொண்ணு வந்து உங்க கூட பேசுகிறாங்க வைக்கிறாங்க எல்லாம். அது வந்து இவங்க பிடிச்சி போய் அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன், நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீட்டெயில் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க அப்ராடில் தானே இருக்காங்க. ஸோ அவங்க மெட்டர்னல் அங்கிள் எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க வைக்கிறாங்க எல்லாம் நடக்குது. ஒன் ஃபைன் டே தே ஃபிக்ஸ் த மேரேஜ் அண்ட் ஆல் தட். இவங்க வந்து போய் பொண்ணு வீட்டை போய் பார்க்குறாங்க, ஏதோ ஒரு வீட்டில் போய் பார்க்குறாங்க வராங்க, அவ்வளோதான். அது சொந்த வீடுன்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. பட் சொந்த வீடுன்னு இவங்க விசாரிக்கணுமா வேண்டாமா, விசாரிக்கல. அது ஆக்சுவலாக சொந்த வீடும் இல்லை. ஸோ இந்த மாதிரி லைக் விசாரிக்க வேண்டியது வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸாக உண்மையாக இருக்கா இல்லையா அப்படின்றது வந்துட்டு ஆல் தீஸ் திங்ஸ் ஆல்சோ ஹேவ் டு பி பக்கத்தில் பார்க்கணும். ஸோ இது எதனால நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு புரோக்கர் இந்த மேரேஜுக்கு நடுவில் இருந்தாருன்னா என்ன பண்ணுவார்னா, உங்கள் வீட்டுக்கு வருவார், உங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் நடப்பாங்க, பார்ப்பாங்க, உங்கள் ஆளுங்களோட பேசுவாங்க. பட் அந்த அந்த கல்ச்சரே போயிருச்சு. ஸோ இப்போ இந்த மேட்ரிமோனியல் சைட்ஸ்லாம் வந்துட்டு தே ஆர் நாட் பீயிங் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ப்ராப்பரான விஷயங்கள் அவங்க வெரிஃபை பண்ணுறதே இல்லை தம்பி. அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாவை அவங்க ஃபீட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அந்த டேட்டாவை நம்ம எடுத்து நமக்கு வேணுங்கிறவங்கள நம்ம பார்த்துக்குறோம். தட் இஸ் நோ இது அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணணுங்கிற ஒரு இதுவும் கிடையாது. வி ஆர் ஃபர்னிஷிங் இன்ஃபர்மேஷன்ஸ், அவ்வளோதான். என்கொயர் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 50 பேர் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 50 பேர் வந்துட்டு ஏமாந்துருக்காங்க அப்படிங்கும்போது 50 பேருமே வந்துட்டு இவங்க மேலே வந்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு போலீஸ் எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் இவங்க மேலே எடுப்பாங்க, எந்த மாதிரி தண்டனை இந்த ஒரு லைக் இந்த கேஸுக்கு வந்து இவங்களுக்கு கிடைக்கும்? இது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. தண்டனைங்கிறதெல்லாம் அவங்க தப்பிச்சிடுறாங்க எப்படியா இருந்தாலும். பட் ஐ டோன்ட் நோ ஹவு சீரியஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி. இது வந்து இப்போது த பர்டிகுலர் பர்சன் ஏமாந்தவர் இருக்கார் இல்லையா, அவர் விகரஸாக இப்போ வெளியில் வந்து சொன்னதுனால தான் தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே ஏமாந்தவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய இப்போ எத்தனை பேர் லிஸ்ட்டில் வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரியல. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக கேஸை கண்டெஸ்ட் பண்ணுறோமோ, சி தட் இஸ் வென் இட் கம்ஸ் டு த லைம் லைட். இல்லைன்னா வந்திருக்காது. அவர் வந்து கொஞ்சம் சீரியஸாகவே வந்து ஹி வாண்டட் டு டூ இட், ஸோ ஹி இஸ் டூயிங் இட். ஸோ ஜட்ஜு தான் சொல்லணும் என்ன தண்டனை கிடைக்கும்ன்றது. மேம் இப்போது இந்த கேஸ் லைக் இது வந்துட்டு ஒரு ஃபீமேல் வந்துட்டு மென்னை வந்துட்டு ஏமாற்றிருக்காங்க. மென் வந்துட்டு உமன் வந்துட்டு ஏமாற்ற நிறைய கேஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் ப்ராபபிலிட்டிஸாக நம்ம பார்க்கும்போது எது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நடக்குது மேம்? இது ஈஸியாக யார் ஈஸியாக ஏமாறுறாங்க? இதுக்கும் இந்த பர்டிகுலர் கேஸ் பொறுத்த வரைக்கும் விமன் ஏமாத்துறது நிறையா. மென் வந்து இப்போ ஆஃப் லேட் வந்து எனக்கு கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து விமன் ஒரு ஃபேமிலி செட்டப்போடவே தான் பண்ணுவாங்க. இது வந்து ஃபேமிலி செட்டப் இல்லாமல் இருக்காது. தே வில் ஹேவ் அ ஃபேமிலி செட்டப். as a whole team working. ஆமாம். இந்த ஒரு பிட் பேக்கெட் அடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும் தெரியுங்களா, அது மாதிரி இது ஒரு டீம். மேம் ஸோ இப்போ மேட்ரிமோனியல் சைட்ஸ் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தே ஆர் ஜஸ்ட் ஃபீடிங் தி இன்ஃபர்மேஷன், லைக் காட்டுறாங்க அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்காங்களோ அவங்ககிட்ட என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அவங்க போடுறாங்க. they cannot they are not verifying. அவங்க அதையும் அதை போட்டுடுறாங்க. we are just giving you information. நீங்கள் வெரிஃபை பண்ணணுங்கிறது கீழே இருக்கும். நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அது இருக்கும். இந்த பேங்க்லலாம் நம்ம போடுவோம்ல, ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்கும். கடைசியில் போய் உட்காந்து அந்த சின்னோண்டு ஒரு லெட்டரில் காமிப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம தான் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் மேம்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் உட்காந்து வெரிஃபை பண்ணுறது மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு. இன்னும் நிறைய பேர் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வராங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய கேஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அது இருக்கணும். இப்போ வந்து இப்போ நம்ம கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் மேரேஜுங்கிறது போய் 2, 3, 4வது டைவர்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா,
they have to furnish the divorce certificate. எனக்கு ஒரு கிளைண்ட் வரும்போது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் என்கிட்ட வருவாங்க. ஸோ இவங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது, டிவோர்ஸ் அப்ளை பண்ணால் டிவோர்ஸ் கிராண்ட் ஆனதாக அர்த்தம் இல்லை, அந்த மேரேஜ் ஸ்டில் ஆன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அதில் ஃபர்னிஷ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம போய் எடுத்து வெரிஃபை பண்ண முடியும், இது வெதர் இட் இஸ் அ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட். ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அந்த விஷயமும் அதில் இருக்கணும். இன்னொன்று வந்து இது வந்து சர்டிஃபிகேட் வைஸ் நான் சொல்கிறது. இன்னும் ப்ராக்டிக்கலாக பேசணுன்னா அந்த காலத்தில் வந்து மாப்பிள்ளை வீடு போய் பொண்ணு வீடு பார்ப்பாங்க, பொண்ணு வீடு வந்து மாப்பிள்ளை வீடு போய் பார்க்குறதுங்கிறது அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன். பிஃபோர் த வெட்டிங் தட் யூஸ் டு பி a வெரி பிக் ஃபங்க்ஷன். ஒரு 2 பஸ் எடுத்துக்கிட்டு போவாங்க, இங்கே மாப்பிள்ளை ஊர்லேருந்து பொண்ணு ஊருக்கு போவாங்க, பொண்ணு ஊர்லேருந்து மாப்பிள்ளை ஊருக்கு வருவாங்க. அது எதுக்குன்னா நம்ம ஒரு 60-70 பேர் அங்கே போய் இறங்கும்போது எல்லோரும் ஊருக்குள்ளே போவாங்க, விசாரிப்பாங்க, அக்கம் பக்கம் வீட்டில் போய் பேசுவாங்க, வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு விஷயத்தையும் பார்ப்பாங்க. அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனாக்கா ஒரு வீடு இவ்வளோ குப்பையாக இருக்கே, ஒரு பொண்ணு வீடு வராங்கன்னு வீடு இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கலையே இவங்க, ஸோ சம்திங் ராங் இன் த ஹவுஸ். அது ஒரு வயசானவங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளை விட நல்லாயிருக்கும். அவங்க கூட பேசும்போது இன்னாருன்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒன்று இன்னொன்று வந்து அவங்களால இன்னும் நம்ம நினைக்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒருத்தரோட இதை ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க, பிரச்சனைகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்காக உண்டான அந்த கல்ச்சரை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா நேரமின்மை, செலவு குறைப்பு. நாங்கள் வந்து அந்த காலத்து ஸ்டைலெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் இப்போ இருக்கிற மாதிரி பண்ணிப்போம். நாங்கள் ஒரு கல்யாணத்தை போய் ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரிசப்ஷன் வச்சுப்போம் அப்படிம்பாங்க. எதுக்கு சுற்றம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் வந்து பண்ணோம். ஸோ பேசிக்காக ஒரு கல்யாணம் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 வீட்டாருமே வந்து சேர்ந்து பார்க்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுங்கிறது வரணும். அதை ஒரு பெரிய செலவாக எடுத்துக்கக்கூடாது. இன்னொன்று வந்து நம்ம சம்மந்தி வீடை பற்றி நம்ம சொந்தம்லாம் தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. சரி, குற்றம் குறை இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து சமாளிச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு சூழல் வேண்டும். இல்லைன்னா நமக்கு எந்த விஷயங்களுமே தெரியாது. அதனால் அதை கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாங்கன்னா வசதியாக இருக்கும். இன்னொன்று இருக்கக்கூடிய ஊரில் இப்போ ஆக்சுவலாக சென்னை சிட்டியில் தான் நமக்கு பக்கத்து, இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கேளுங்க, எனக்கே கூட தெரியாதுன்னு சொல்லுவேன். ஒரு 2-3 பேர் எனக்கு தெரியும், இப்போ புதுசாக வந்திருக்காங்க, நல்லாவே தெரியும். என்ன நடந்தாலும் இப்போது எதிர் வீட்டில் ஒருத்தர் வந்து திடீர்னு கோவிட் அப்போ விழுந்து இறந்துட்டார், ஆன் த ஸ்பாட் இறந்துட்டார். பக்கத்தில் எல்லாரும் இருக்காங்க, யாருமே வரல. அந்த பையன் நேராக வந்து எங்கள் வீட்டுக்கு கதவை தட்டுறான், நான் போகிறேன் அவங்க வீட்டில் போய் நான் ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் அங்கே இருக்காங்க இந்த கார்னர் ஹவுஸ், அவங்களும் உடனே ஓடி வராங்க. அவங்க வீட்டில் இந்த 4 நாளில் வெட்டிங் இருக்குது, அவங்களும் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. மற்ற எல்லாருமே வீட்டு ஜன்னல்குள்ளே இருந்து பார்க்குறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ குட் சைன். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு லைக் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு முன்னாடியே இருந்திருக்கு, நம்மளுடைய வழக்கங்களையே முன்னாடி இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கு. ஆஸ் யூ சேட் லைக் 2 ஃபேமிலி சைடுமே வந்துட்டு போய் பார்க்குற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு திருப்பியும் வரணும், திருப்பியும் ஜாஸ்தியாக பண்ணணும். ஆமாம், அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பேசணும் நம்மெல்லாம், அதுதான் மெயின். அக்கம் பக்கத்தில் பேசினா, இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணோ பையனோ இருக்காங்கன்னு வைங்களேன், நீங்கள் பக்கத்து வீட்டில் போய் இவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கான், இவங்க எப்படி என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லணும். நம்ம பிள்ளைங்களை அவங்க வெளியில் பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மஞ்சள் நீராட்டு விழான்னு ஒரு சடங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்தில் எதுக்கு அதை வச்சாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்காகவும், என் பிள்ளை வந்து வயசுக்கு வந்துருச்சு வெளியே போகுது, அது பத்திரமா போயிட்டு வருதா, ஊரில் இருக்க எல்லாருக்கும் அந்த பொண்ணை தெரியும், அந்த பொண்ணை சென்டரில் உட்கார வச்சுருவாங்க. ஏதாவது தப்பு தண்டா பண்ணுச்சுன்னா ஊரில் இருக்கவங்க எல்லாரும் வந்து கரெக்டாக வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போது குறைஞ்சி திரும்ப ஏறுதுன்னு நினைக்கிறேன். ஓகே மேம், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் கொஷின், லைக் இப்போ வந்துட்டு இந்த பர்டிகுலர் லைக் இந்த மாதிரி ஏமாறுற விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, ஏமாத்துற வந்து பணத்துக்காக ஏமாத்தினாலுமே வந்துட்டு அவங்க அதை தாண்டி எதுக்காக ஏமாத்துறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அது ஒரு மைண்ட் செட் தானே மேம், லைக் என்ன மென்டாலிட்டிக்காக அது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது வந்து அவங்க அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு முறை கொலை பண்ணும்போது பயப்படுவாங்க, 4 முறை கொலை பண்ணுறது அவங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுது, அது அவங்களோட லைஃபோட ஒரு பார்ட் ஆகிடுது. ஆல்சோ அதில் ஏதாவது த்ரில் இருக்குன்னு பண்ணுறவங்களும் இருக்காங்களா? த்ரில் இருக்குன்னு பண்ணுறவங்க இருக்காங்க. பணம் ஆக்சுவலாக அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கேங்கில் இருக்க ஒருத்தருடைய ஒய்ஃபாக கூட இருக்கும். ஓகே, அவங்க ஃபேமிலியை வந்து செட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு கேஸில் பார்க்கும்போது எல்லாமே ஆந்திராவுக்கு பணம் போயிடுச்சு, போய் அங்கே தே ஹவ் பில்ட் அ ஹவுஸ், எல்லாமே அவங்க
பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் லைக் மைண்டில் வச்சுக்கணும், லைக் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, கேஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு விழிப்புணர்வாக கண்டிப்பாக மக்களுக்கு இருக்கும். இட் வாஸ் நைஸ் ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.